வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வெயில்ல இருந்தும் குளிர்ல இருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நம்மள இன்னும் கொஞ்சம் அழகா காட்டுறதுக்கும் யூஸ் பண்ற கேப்பை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அந்த காலகட்டத்திலேயே தொப்பி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குங்க. தேப்சு கல்லறையில ஒரு படம் இருக்கும். அதுல ஒரு மனுஷன் வைக்கோலால் ஆன ஒரு தொப்பியை போட்டிருக்கதா சித்தரிச்சிருக்காங்க. என்ன இந்த காலகட்டத்தில் அந்த தொப்பியை போட்டோம்னா வைக்கோல் காத்துல பிச்சுக்கும். பண்டைய கிரேக்கத்துல ரோம்ல எல்லாம் ரிலீஸ் ஆகிற அடிமைகளுக்கு கூம்பு வடிவ தொப்பி ஒண்ணு கொடுப்பாங்க. அதுக்கு பேரு ஃப்ரீஜியன். இதுதான் மிக பழமையான தொப்பி. அண்ட் இப்போ நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் நம்ம புள்ளிங்க எல்லாம் போடுறாங்கல்ல, அதோட கொள்ளு தாத்தா இதுவா தான் இருக்குமோ? கிரேக்கத்துல ஃபர்ஸ்ட் தொப்பியில பார்டர் அமைச்சு நமக்கு நிழல் தர மாதிரி ஒரு தொப்பி செஞ்சாங்க. அதுக்கு பேரு பெட்டாஷோஸ். இந்த தொப்பி மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எல்லாரும் வெயில்ல கருகி கறிக்கட்டையா இருப்போம். பழைய காலத்துல எல்லாம் பெண்கள் வெயில்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக முக்காடு, முகத்திரை இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஜென்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸும் கேப் போட ஆரம்பிச்சாங்க. எப்பயுமே ஆணும் பெண்ணும் சமந்தாங்க. 19th செஞ்சுரியோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா பெண்கள் பான்னட் அப்படின்ற தொப்பி அணிஞ்சாங்க. காலப்போக்கில் அதை கொஞ்சம் பெருசாக்கி அதுல அழகுபடுத்துற விதமா அதுல குஞ்சம், அப்புறம் இறகு, அப்புறம் பூ எல்லாம் வச்சு ரொம்ப அழகா டிசைன் பண்ணாங்க. அந்த செஞ்சுரியோட இறுதியில பார்த்தா அந்த தொப்பிங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷ் ஆயிடுச்சு. பெண்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தாலே அதை ரொம்ப ரொம்ப அழகாக்கிடுவாங்க. 1930s மிடில்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் தங்களோட ஹேரை ஷார்ட் ஹேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே தங்களோட ஃபுல் ஹெட்டும் கவர் பண்ற மாதிரி தொப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெண்கள் எப்படி இருந்தாலும் அழகுதாங்க. அயம் இது கொரியால பாரம்பரியமா மழைக்காலத்துல பெண்கள் அணியிற தொப்பிங்க. யோசியன் காலத்துல 1392ல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்கள் பெரும்பாலும் இந்த தொப்பியை அணிவாங்க. எப்ப பார்த்தாலும் ஃபேன்சியா பெண்களுக்கு தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பீனி இந்த தொப்பி முன்பக்கம் பார்டர் இருந்தும் இல்லாமையும் இருக்குங்க. ஆனா சில தொப்பிகள்ல தொப்பிக்கு மேல பாத்தீங்கன்னா காத்துல சுத்துற விசிறி இருக்கும். இந்த தொப்பி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இதை போட்டுக்கிட்டு ஒரு ஃபுல்லா சுத்தி இருக்கேன். ஜான் ஸ்டெட்சன் இவர் தான் பாஸ் ஆஃப் த பிளேன் அப்படின்ற தொப்பியை கிரியேட் பண்ணவர். இந்த தொப்பி எல்லா காலகட்டத்திலையும் யூஸ் பண்ற மாதிரியும் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும். இத ராஜ குடும்பத்தினர் ரொம்ப விரும்பி அணிவாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம கிட்டயும் ஒண்ணு இருக்கும். பேரே இது மென்மையான வட்ட வடிவமான தட்டையான மேற்பரப்பு கொண்ட தொப்பி. இந்த தொப்பியை கையால் பின்னப்பட்ட கம்பளியில செய்வாங்க. இதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா பிரான்ஸ். 1509லயே 8வது ஹென்றி இந்த தொப்பியை போட்டிருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு. பேஸ்பால் கேப் இந்த டைப்பான கேப் தான் இப்ப 90% நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1860ல புருக்லின் எக்ஸல்சியர்ஸ் அப்படின்ற பேஸ்பால் டீம் வெயில்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த கேப்பை டிசைன் பண்ணிருக்காங்க. காலப்போக்கில் அது மாடிஃபை ஆகி இப்ப இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அஸ்காட் கேப் ஜென்ஸ் யூஸ் பண்ற ரொம்ப கடினமான கேப்புங்க. 19 மற்றும் 20வது நூற்றாண்டுல இது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. டிடெக்டிவ்ஸோட ட்ரேட்மார்க்கே இதுதான். 1900ல இருந்து இது நார்மலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. அப்போ நானும் டிடெக்டிவா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.